யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எல்லாருமே எடுத்து வைத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் இன்றைக்கு சில காரியங்களை தியானித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். ஆமேன். செங்கடலுக்கு வந்து முன்பாக நின்றபோது தேவன் அற்புதத்தை செய்து செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறார். பார்வோனையும் அவன் சேனையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அழித்து போடுகிறார். இந்த சம்பவம் தான் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் சில காரியங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவது 14ஆம் அதிகாரம். நான் பிள்ளைகளிடத்தில் நீ வாசின்னு சொல்ல வைக்கக்கூடாது. நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கும்போது அதனால் வேகமாக எடுத்து வாசிக்கும்படியாகவும் உற்சாகப்படுத்துகிறேன். முதலாவது 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். குறித்து தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. தம்பிமார்களில் ஒரு ஆள் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். 14:21. நீட்டினான் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. அப்போ இந்த 3வது வசனத்தையும் 21வது வசனத்தை இணைத்து சொல்லுகிறேன். 3ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறது? அடைத்து போட்டது, அடைப்பட்டது. வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று எகிப்தியர் சொல்லுகிறார்கள். 21 கடைசியில் சொல்லுகிறது அது பிளந்து பிரிந்து போயிட்டு. அப்போ இப்படி சொல்லுகிறேன், அடைக்கப்பட்டது பிளந்து பிரிந்து போயிட்டு. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. அடைக்கப்பட்டது. வெரி குட். பிளந்து பிரிந்து போயிட்டு. ஒரு முறை கூட சொல்லுங்க. அடைக்கப்பட்டது பிளந்து. அப்போ செங்கடலிலே கர்த்தர் ஆமேன் அடைக்கப்பட்டதை கர்த்தர் திறந்தார். அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட்டது. இந்த பகல் வேளையிலே கர்த்தர் சில அடைப்புகளை கர்த்தர் திறக்கிற ஒரு பகலாய் இந்த பகலை கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? எனவே நாம் இதை ஒரு செய்தியாக தியானிப்பதை பார்க்கலும் இந்த ஜெப நாட்களிலே, இந்த 14ஆவது நாளிலே கர்த்தர் சில அடைக்கப்பட்டவைகளை, மூடப்பட்டவைகளை கர்த்தர் எப்படி செங்கடலையே திறந்து அதை பிளந்து பிரிந்து போக பண்ணினாரோ, இந்த வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் அடைக்கப்பட்டதை திறந்த கர்த்தர் ஆமேன் தடிக்காரங்குணம் ஃபுல் காஸ்பல் சபைக்காக இங்கே ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் அடைக்கப்பட்டவைகளை கர்த்தர் திறப்பாராக. ஒரு ஆள் தான் கை தட்டுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு ஆமே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கவனிங்க, செங்கடல் என்பது ஒரு கதவு கிடையாது. ஆமே. இப்போ சிறைச்சாலையிலே ஆமேன் பேதுரு இருக்கும்போது அங்கே சிறைச்சாலை கதவு திறந்து, அது கதவு. செங்கடல் என்பது ஒரு கதவு கிடையாது, அது ஜலம் அல்லது அது சமுத்திரம். ஆண்டவர் சமுத்திரத்தையே ரெண்டாய் பிளந்து பிரிந்து போக பண்ண அவரால் முடியும் என்றால் ஆமே நமக்காகவும் எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதை இந்த பகல் வேளையிலே பிளந்து போக பிரிந்து போக திறக்கப்பட கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய். ஆமேன் ஆமேன். விசுவாசிச்சா நல்ல கையை தட்டி 2 நிமிடங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 14ஆம் நாள் நான் இப்படி கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்டவைகள் திறக்கிற ஒரு பகலாய், அடைக்கப்பட்டவைகள் திறக்கிற ஒரு பகலாய் இந்த பகலை கர்த்தர் மாற்றுவாராக. சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கப்பட்டவைகள் கர்த்தர் திறக்க போகிறார். சேர்ல சொன்னீங்களா? ஹல்லேலூயா.
நிச்சயமாய் கர்த்தர் இதை செய்யத்தான் போகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நான் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன், ஆனாலும் நீங்கள் கடைசியில் ஒரு 10 நிமிடம் நாம் இதற்காக ஜெபிக்க போகிறோம். ஏன்னா இது ஒரு ப்ரேயர் மாதமாக இருக்கிறதுனால ஆமென் ஸ்தோத்திரம். நான் சில காரியங்களை மட்டும் வேகமாய் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த 14வது நாளிலே சிலவற்றை திறந்துதான் இந்த இடத்தை விட்டு கர்த்தர் நம்மை அனுப்புவாராக. காது கேட்கல சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் வாசிங்க யூத்தில் 14வது அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் மேக்சிமம் அதுக்குள்ளே தான் நிற்பேன், அதனால் வேகமாய் வாசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்குறேன். 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு ஆமென் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்கள் பாருங்கள். முதலாவது நான் ஒரு 3 தலைப்பில் சொல்லுகிறேன். முதலாவது தலைப்பு நம்ம செங்கடலில் திறக்கப்பட்ட வாசல். ஸோ முதலாவது என்ன சொன்னால், கர்த்தர் செங்கடலில் வழி திறந்தார். செங்கடலை வழி திறந்தார் என்பதோட அடையாளம் என்ன? ஒரு 3 அடையாளங்கள். செங்கடலை வழி திறந்தார் என்பதோட அடையாளம், அதில் ஒரு 3 அடையாளங்களை முதலாவது சொல்லுகிறேன். இங்கே பாருங்கள், மோசே சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பு என்ன செய்யுங்கள் பாருங்கள், பாருங்கள் என்று ஆமென் ஸ்தோத்திரம் மோசே சொல்லுகிறான். இனி 31ஆம் வசனத்தை தமிழ்மாரில் ஒரு ஆள் வாசிங்க. 14:31. அவனை பேர் என்னது? லேப்டாப் வச்சிருக்கானே, வாசி. ஆமாம், சத்தம். கர்த்தர் எகிப்தியர்கள் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். போதும். 13ஆம் வசனத்தில் மோசே என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யுங்கள் பாருங்கள் என்று சொல்லுகிறார். 31ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எகிப்தியர்கள் செய்த கிரியை இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். ஆமென். அப்போ ஒன்று, கர்த்தர் செங்கடலில் வழி திறந்தார் என்பதோட முதல் அடையாளம் என்னவென்றால், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கிரியை செய்தார். மோசே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் கிரியை நீங்கள் என்ன செய்யுங்கள் பாருங்கள், அல்லது நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். இன்றைக்கு காணும் எகிப்தியரை நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? காண மாட்டீர்கள். 30ஆம் வசனம் கடைசி வார்த்தை எப்படி இருக்கிறது? கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிறது இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எகிப்தியர் என்ன நினைச்சாங்க? இஸ்ரவேலர் தான் செத்து மடிவார்கள் என்று நினைத்தார்கள். நாம் செத்து மடிவோம் என்று நினைக்கவில்லை. எகிப்தியர் இஸ்ரவேலரை பயப்படுத்தினார்கள். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யன்னு தெரில, அப்படிதான் வந்தாங்க. ஆனால் மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை என்ன செய்யுங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் கிரியைகளை நீங்கள் காண்பீர்கள், கர்த்தர் உங்களை பார்க்க வைப்பாரு. பயப்படாதுங்க, தைரியமா இருங்க. செங்கடல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் கவலைப்படாதுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நம்முடைய கண்கள், அவருடைய கிரியை நம்முடைய கண்கள் நிச்சயமாய் பார்க்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? நான் இஸ்ரவேலர் என்று சொல்லி வரும்போது ஏதோ அவங்கள பாஸ்டர் சொல்றார் நீங்க நினைக்க கூடாது. இஸ்ரவேலர் என்று வரும்போது கர்த்தர் நம்மை குறித்து தான் சொல்லி கொண்டிருக்கிறார். மோசே ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது போல அவன் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யுங்கள் பாருங்கள், அல்லது கர்த்தருடைய கிரியையை உங்களுடைய கண்கள் பார்க்கும் என்று மோசே சொன்னது போல அதே வார்த்தை இந்த 14ஆம் தேதி இந்த 14வது நாளிலே இயேசுவின் நாமத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் கிரியையை உங்களுடைய கண்கள் நிச்சயமாய் பார்க்கத்தான் போகிறது.
செங்கடலை பார்த்து பயப்படாதிருங்கள். செங்கடல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள். பின்னாடி பார்வோனும் அவன் சேனை புறப்பட்டு வருகிறதை குறித்து பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பார்க்க வைப்பார். 31ஆம் வசனத்தில் நான் வாசித்தோம். ஆமை எகிப்தியரில் செய்த அந்த கிரியை, கர்த்தருடைய கிரியை இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இயேசுவின் நாமத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிரியை இந்த மாதத்திலே நிச்சயமா உங்களுடைய கண்கள் கர்த்தர் காண செய்வாராக. இந்த ஜெப மாதத்திலே கர்த்தர் நிச்சயமாய் செய்வாராக. காது கேட்கல, சத்தமாய் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செங்கடல் திறக்கப்பட்டு தான் ஆகும். ஆமென். வழி வாசல்கள் திறக்கப்பட்டு தான் ஆகும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே அந்த வாசலை ஒருவராலும் ஆமென் அடைத்து வைக்க முடியாது. கர்த்தர் நிச்சயமாய் நமக்காய் திறக்கத்தான் போகிறார். இயேசுவின் நாமத்தை நான் கட்டளையிடுகிறேன். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அல்ல, ஒரு சிலருடைய குடும்பங்களில் அல்ல, அத்தனை குடும்பங்களிலேயும் தேவன் தம்முடைய கிரியைகளை கர்த்தர் காண்பிப்பாராக. நீ இஸ்ரவேலன் என்றால் உன்னுடைய கிரியை, உன்னுடைய கண்கள் கர்த்தருடைய கிரியை நிச்சயமாய் காணும். நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன் சொல்றவங்க சத்தமாய் ஒரு ஆமென். காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் கிரியையை நீங்க பார்க்க போறீங்க. இஸ்ரவேலர் பார்த்தது போல நீங்களும் பார்ப்பீங்க. நிச்சயமாய் கர்த்தர் பார்க்க வைக்கத்தான் போகிறாரு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ செங்கடல் வழி திறந்தார் என்பது அதனுடைய அர்த்தம் என்ன அல்லது அடையாளம்? வழி திறந்த அர்த்தம் ஒன்று, தேவன் இஸ்ரவேலருக்காக கிரியை செய்தார். இந்த வார்த்தை ஒரு முறை கூட சொல்லுங்க, தேவன் நமக்காக கிரியை செய்வார். இரண்டாவது, தேவன் செங்கடல்ல வழி திறந்தார் என்போட இன்னொரு அர்த்தம் 14ஆம் வசனத்தை பிள்ளைங்க வாசிங்க. சீக்கிரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். போதும், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மோசே முதல்ல சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். உங்களுக்கு செய்ய ரட்சிப்பு என்ன செய்யுங்கள் பாருங்கள். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். ஆமென். இனி தம்பிமாரில் ஒரு ஆள் வாசிங்க. ஆமென். 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25வது வசனம். இதே வார்த்தை எகிப்தியர்கள் இனி உச்சரிப்பாங்க. அந்த பின்னாடி இருக்காரு கண்ணாடி வாசி. ஜிபின் இல்லையா? என்னோட பேர் தான் மறக்குது. கிப்சன். சத்தமா. அவர்களுடைய ரதங்களிலிருந்து அடுத்து உருளைகள் கழலவும் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். இனி கவனிங்க, இந்த வார்த்தை எல்லாரும் கவனிங்கள். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக என்ன செய்தார்? யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அடுத்த வசனம் கிப்சன் தான் வாசிக்கணும். ரெடி ஆகிக்க, சத்தமாக வாசிக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? 14வது வசனத்திலே, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? சத்தமாக சொல்லுங்க இந்த வார்த்தையை, யுத்தம் பண்ணுவார். இனி எகிப்தியர்களே இதே வார்த்தையை உச்சரிக்கிறாங்க. இதே வார்த்தை மோசே சொன்ன வார்த்தை இஸ்ரவேலர்கள் கேட்கல. எகிப்தியர்களுக்கு கேட்கல. ஆனால் உருளைகள் கழலவும் செங்கடல்ல அவர்கள் அமுழ போகவும் நம்ம ஆரம்பித்து விட்டோம் என்பதை அறிந்தபோது அந்த எகிப்தியர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக என்ன செய்கிறார்? சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்கிறார்? யுத்தம் பண்ணுகிறார். ஆமாம். மோசே என்ன சொன்னார்? கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்?
யுத்தம் பண்ணுவார். இப்போ அதே வார்த்தை எகிப்தியர் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் எகிப்தியருக்கு விரோதம் என்ன செய்கிறார்? யுத்தம் பண்ணுகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ செங்கடல்லே கர்த்தர் வழி திறந்தார் என்பதனுடைய முதல் அர்த்தம் கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார். ரெண்டாவது, செங்கடல்லே கர்த்தர் வழி திறந்தார் என்பதுடைய ரெண்டாவது அர்த்தம் தேவன் இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணுகிறார். உற்சாகமா இருக்கீங்களா? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, பக்கத்தில் உள்ள கை கொடு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். தேங்க்யூ. இப்போ சவுண்டு வருது. அதாவது இந்த வேர்டு ரிசீவ் பண்ணுற ஒரு மெசேஜ் ஆகும். அதனால் நாம் பிரசங்க ஒரு 3 தலைப்பில் பேசிட்டு போவேன், நீங்கள் எழுதிட்டு போவீங்க. அதெல்லாம் முக்கியம். எது இங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அது இங்கே நடைபெற்று ஆக வேண்டும். எது இங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அதை குறித்த சாட்சிகள் எழும்ப வேண்டும். மோசே சொன்ன வார்த்தை அப்படியே நடந்ததென்றால் முதல் சொல்லுகிறார் கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். ரெண்டாவது சொல்லுகிறார் கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அதே வார்த்தை அங்கே நடந்தது. நானும் அந்த பாரத்தோடு தான் நின்று கொண்டிருக்கிறேன். அதே மோசே சொன்ன அதே வார்த்தையை நாம் இங்கே பிரசங்கம் பண்ணுகிறோம். எப்படி மோசே சொன்ன வார்த்தை இஸ்ரவேலுடைய கண்கள் கண்டதோ அதே போல நம் அத்தனையுடைய கண்களும் கர்த்தர் காண செய்வாராக. காது கேட்கல, சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் அவர்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணினார். நான் சொல்றேன், இஸ்ரவேலர்களே, உங்களுக்காக உங்களுக்கு யுத்தம் பண்ண யார் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார், அவர் கர்த்தர். ஆமென். உங்களை பார்த்து நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார். அவரை தான் நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அதிகார பிரபு. ஆமென். 15:3 இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பாடுகிறார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 6வது வசனம், உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞரை நொறுக்கிவிட்டது. சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். 10வது வசனம், உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களின் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். இப்ப நல்லா கையை தட்டி ஆண்டவரை வாயை திறந்து சபை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா வாயை திறந்து 2 நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் அடுத்து பேசணும் அப்படின்னா நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி தான் ஆகணும். ஒருவர் கூட இதில் வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது. டைரியை தூக்கி தூர போட்டுட்டு, பேனாவை தூக்கி தூர எறிஞ்சிட்டு வாயை திறந்து கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேரில் இருக்கிறவங்கள வாயை திறந்து, சகோதரர்கள் ஒருவர் கூட வாயை மூடிட்டு இருக்காதுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்றேன். நீங்க கேட்டுட்டு அமைதியா இருக்கிறீங்க. ஆமென். இதுவா வேடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாஸ்டர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமே. உங்க குடும்பத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். பிள்ளைகளுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமை. எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க கையை தட்டி 2 நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடபால சம்கனமனா ரீபலதரபல சிகதரகடமனா ரீபலதரபல சிகதனா. நமக்காய் யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு. வாயை திறந்து இன்னும் நல்ல சத்தமாய் கையை தட்டி, ஓ ஹல்லேலூயா. இப்பதான் சத்தம் வருது. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க ஒரு பிரசங்க கேட்கும்படியா இதுல உட்காராதுங்க. ஆமே. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அந்த சிந்தையோடு உட்காருங்க. நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
வெரி குட். ஷக்கரபால ஹம்தனா. கர்த்தாவே, இந்த சபையில் உம்முடைய இந்த ஜெப நாட்களில் உம்முடைய கிரியைகள் வெளிப்படுவதாக. இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக. கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களிலே யுத்தம் பண்ணுவீராக. வெறுமை இருக்காதுங்க சகோதரா. ஆமென், ஆமென், ஆமென். நான் உரிமையோடு தான் உங்களை திட்டுகிறது. ரீபாலாபாரா ஷம்பரபால ஹம்பரமனா. பிள்ளைங்களை கையை தட்டி, வாலிபர்கள் நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரே 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 ரீபாலாபார். கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவதை நம்முடைய கண்கள் பார்க்கட்டும். கர்த்தர் பார்க்க செய்வார். நமக்காய் கிரியை செய்வதை நம்முடைய கண்கள் பார்க்க செய்வார். பார்க்க செய்வார். தாய்மாருங்க பின்னாடி இருக்கிறவங்களும் ரீபாலாதர பல சிகதனா ரீபாலாப ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷை பேசுங்க. மற்றவங்க வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹோ 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 ரீபா ஹபாரக பூனா ரபானு ரீபா ஹரகதனா ரீபா ஹந்தா ரபால ஷீபல மனோ ரீபால இன்னும் சத்தமா ரே ககதரபல. யுத்தம் பண்ணுவீராக ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக. ரீபா, நாங்க யுத்தம் பண்ண முடியாது, எங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாத ஆண்டவரே, ஆனா எங்களுக்காய் யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார். ஆமென். யாத்திராகமம் 15 சொல்லப்பட்டபடி அவர் யுத்தத்தில் வல்லவர். சொல்லுங்க, அவர் யுத்தத்தில் வல்லவர். வாயை திறந்த சபை சொல்லட்டும், அவர் யுத்தத்தில் வல்லவர். சகோதரி சொல்லுங்க, சகோதரா சொல்லுங்க, அவர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரீபாலபரபல ஷகதரமனோ ஊடபலபரதரபல ஷிகதரகடமனோ. ஆமென். தேவன் கிரியை செய்வாராக. இந்த சபைக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராக. நீங்க எழுத வேண்டாம், அதுக்குள்ள அடுத்த வார்த்தை சொல்லுகிறேன். 14:17 கர்த்தர் நமக்காய் மகிமைப்படுவாராக. 17 கடைசியில கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். கர்த்தர் வாசலை திறக்கிறார். கர்த்தர் செங்கடலை திறக்கிறார் என்ற 3வது அர்த்தம். கர்த்தர் நமக்காக மகிமைப்படுவாராக. ஆமே. 15:1 அவங்க பாடுகிறாங்க, ஓ கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நல்ல கையை தட்டி சோதரம் 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 சோதரம். கர்த்தர் உங்க குடும்பத்திலே மகிமைப்படட்டும். சிஸ்டர் செயல இருக்கிற பிள்ளைங்க துதிங்க. ஊடபால ஹந்தன மனா ரேபால் அபரம். இந்த சபையின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு வீட்டின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாய் கர்த்தர் நிச்சயமாய் மகிமைப்படுவாராக. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். எஸ், இன்னும் உம்மை. வெரி குட், வெரி குட். கொஞ்சம் கூட சத்தத்தை உயர்த்தி இன்னும் துதி. ஆமென், ஆமென். இன்னும் உம்மை. 2 கரங்களை உயர்த்தி நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ. ஆமென். தேங்க்யூ. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதே பிரசன்ஸில் ஒரு 20 நிமிஷம் கூட உட்காரும்படி அன்போடு கேட்குறேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவன் செங்கடலை திறந்தார் என்றால் முதல் அர்த்தம் தேவன் அவர்களுக்காய் கிரியை செய்தார். அதை இஸ்ரவேலுடைய கண்கள் கண்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கண்களும் அதை பார்க்க போகிறது. 2வது, கர்த்தர் அவர்களுக்காக என்ன செய்தார்? யுத்தம் பண்ணினார். வெரி குட். என்ன செய்தாரு? யுத்தம் பண்ணினார். ஆமென். அவர் யுத்தத்தில் வல்லவர். அவரிடத்தில் யுத்தம் பண்ணுவதற்குரிய அத்தனை ஆயுதங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் யுத்த வீரனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண எழுந்தருளின கர்த்தர் சில குடும்பங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தருடைய கிரியைகளை நீங்க பார்க்க போறீங்க. உற்சாகப்படுத்துவதற்காகவோ கை தட்டுவதற்காகவோ அல்ல. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இனி
எப்படிப்பட்ட சோதர வாசலை அவர்களுக்கு திறந்தார். ஒன்று, வாசலை திறந்தார் எங்கள் வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம கவனித்தோம். 3 காரணம். ஒன்று, அவன் கிரியை செய்தார், யுத்தம் பண்ணினார், மகிமைப்பட்டார். ரெண்டாவது, அவர்கள் எப்படிப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக. ஹல்லேலூயா. இதுலன்னு சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் முதலாவதாக செங்கடலை பிளந்து அதன் வழியாக என்ன செய்தார்கள்? பிரயாணம் பண்ணினார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு முன்பாகவும் சரி, அதன் பிறகும் சரி, இதுவரைக்கும் யாரும் செங்கடல் திறந்து அதன் வழியாக என்ன செய்யவில்லை? பிரயாணம் பண்ணவில்லை. முன்பும் ஃபஸ்ட் டைம் அவங்க செங்கடலுக்கு முன்பாக வழி திறந்து பிரயாணம் பண்ணாங்க. அதன் பிறகும் பைபிள்லையும் சரி, சரித்திரத்திலும் சரி, செங்கடல் வழி திறந்தது, செங்கடல் 2ஆய் பிளந்தது, ஜனங்கள் அதன் வழியாக என்ன செய்தார்கள்? பிரயாணம் பண்ணுகிற வேதம் சொல்லப்படவே இல்லை. அப்புறம் இப்படி சொல்லுகிறேன், இடையில நம்ம ப்ரேயரில் கூட நம்ம அதை சொன்னோம். யாருக்கும் திறக்காத வாசலை கர்த்தர் இஸ்ரவேலருக்காக திறந்தார். ஆமென். சாலமோனுடைய ஜெபத்தில் நம்ம கவனித்த ஒரு வார்த்தை, ஆண்டவர் சாலமோனை பார்த்து இப்படி சொல்லுகிறார், உனக்கு சரியானவன் முன்பும் இருந்ததில்லை, உனக்கு பின்பு நீ எழும்ப போவதும் இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? யாருக்கும் செய்யாததை கர்த்தர் சாலமோனுக்கு செய்தார். இன்னைக்கு பகல்ல அடுத்தும் நமக்கு சொல்லுகிறார், யாருக்கும் திறக்காத வாசலை கர்த்தர் இஸ்ரவேலருக்காக திறந்தார். இது உண்மைதானே? திறந்தார் தானே? செங்கடலை திறந்தார் தானே? சோத்திரம். யாருக்கும் திறக்காத வாசல். நான் சொல்கிறேன், நாம் அவருடைய பிள்ளை என்றால் யாருக்கும் திறக்காத வாசலை திறக்க அவரால் முடியும். எனக்கு அவர் திறக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் உள்ள கை கொடு சொல்லுங்க ஒரு முறை கூட, யாருக்கும். வெரி குட். திறக்காத வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போறார். ஆமென். என்னுடைய கேள்வி, இஸ்ரவேலுக்காக கர்த்தர் திறந்தாரா? சத்தமா சொல்லுங்க. அவர்களுக்கு திறந்தார்னா நாம் ஏன் நமக்கு கர்த்தர் திறக்க மாட்டாரு? அவர்களுக்கு செய்தார்னா ஏன் நமக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரு? செங்கடலை நீங்க பார்க்காதுங்க, செங்கடலை திறக்க வல்லமையுள்ளவரை நான் பாருங்கள். அவருக்கு இது லேசான காரியம். கவனிங்க, இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்கள் வருகிறார்கள் என்பதை, ஆமென், ஸ்தோத்திரம், என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தபோது அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? பயந்தார். 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியர் பாதியில் இருக்கிறது, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். அடுத்து 13வது வசனத்தில் மோசே சொல்லுகிறார், வாசித்தோம், ஜனங்களை நோக்கி நீங்கள் என்ன செய்யாதிருங்கள்? பயப்படாதுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஜனங்கள் தான் பயந்தார்களை ஒழிய மோசே என்ன செய்யவில்லை? பேசுங்க. பயப்படவில்லை. ஏன் மோசே பயப்படவில்லை? அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற அதாவது ஜனங்களை காட்டிலும் முதல்ல பயப்பட வேண்டியது மோசே ஆகும். அவனாக்கு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், அவன் எகிப்தில் இருந்தவங்களை வாங்க, உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அழைத்து கொண்டு வருகிறான். கொண்டு வந்து இங்கே வந்தால் இப்போ அவங்க துரத்திட்டு வர்றாங்க. மோசேயாக்கும் பயப்படணும், ஆண்டவரே இப்போ இந்த ஜனங்கள் என்னிடத்தில் வந்து கேள்வி கேட்பார்கள், நான் என்ன பதில் சொல்லணும்? எனக்கு தெரியல. இவெல்லாம் பயப்படும். நீங்கள் சொன்னீங்களே வெளியே போங்க, திரும்ப இவனுங்க வருவானுங்க, நீங்கள் சொல்லலை, இப்போ வர்றாங்க, நான் என்ன பண்ணேன்? மோசே தான் பயப்படணும். ஆனால் மோசே பயப்படவில்லை, இஸ்ரவேலர்கள் தான் பயப்பட்டார். ஏன் மோசே பயப்படனா? மோசே எகிப்தியரையும் பார்க்கவில்லை, இஸ்ரவேலரையும் பார்க்கவில்லை, மோசே கர்த்தரை பார்த்தார். இஸ்ரவேலர்கள் பயப்படுவதற்கு காரணம், மோசே இஸ்ரவேலர்கள் கர்த்தரை பார்க்கவில்லை. யாரை பார்த்தார்கள்? எகிப்தியரை பார்த்தார்கள், பயந்தார்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதிருங்கள், பயம் உண்டாகும். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்காக கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மனுஷன் பேசுகிற வார்த்தையை தான் எலியா பார்த்தான், அதனால பயம் வந்துச்சு. இடையில பார்க்கல, நாளைக்கு இது நடக்கும். எலியா பயந்துட்டார்.
எலியாவே, நீங்கள் பார்க்க வேண்டியது எசபேலையோ எசபேலுடைய வார்த்தையோ அல்ல, கர்த்தரை நோக்கி பாருங்கள், பயம் வராது. உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், யாருக்கு இஸ்ரவேலருக்கு அதற்கு முன்பாகவும் அதுக்கு பின்பாகவும் செங்கடலில் வழி திறந்து கர்த்தர் பாதை உண்டு பண்ணி பிரயாணம் பண்ண வைக்கவில்லை. யாருக்கும் திறக்காத வாசலை இஸ்ரவேலர்களுக்காய் திறக்க நம் தெய்வத்தால் முடியும் என்றால், இந்த பகல் வேளையில் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, எந்த மனிதனுக்காகவும் திறக்காத வாசலை உனக்கு நான் திறக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். யாருக்கும் செய்யாத கிரியை நான் உனக்கு செய்வேன், யாருக்கும் செய்யாத யுத்தம் நான் உனக்கு பண்ணுவேன், யாருடைய வாழ்க்கையில் மகிமைப்படாத விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாய் மகிமைப்படுவேன். நாம் ஆராதிக்கிற இயேசு சர்வ வல்லமையுள்ளவர். ஆமென். இன்னும் துதிப்பே, ஓ இன்னும் உம்மை. இந்த வாசத்தில் மனதார அத்தனை பேரை ஆசீர்வதிக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கடைசியில் இருக்கிற அத்தனை பேரை பார்த்து சொல்லுகிறேன், யாருக்கு திறக்காத வாசலை கர்த்தர் தடிக்காரங்க ஃபுல் காஸ்பல் சபையில் கர்த்தரை ஆராதிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காய் கர்த்தர் திறப்பாராக. ஆமென். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை கூட பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, இப்போதான் நல்லா வந்திருக்கீங்க, சொல்லுங்க, யாருக்கும் வெரி குட் திறக்காத வாசலை உங்களுக்காய் கர்த்தர் நிச்சயமாய் திறப்பா. ஆமென். உங்களுடைய கண்கள் நிச்சயமாக செங்கடலை பார்க்காதுங்க. அது எவ்வளோ பெருசாக இருக்கட்டும், அது சமுத்திரமாகவே இருக்கட்டும், பரவாயில்ல. பின்னாடி எகிப்தியர் சேனை வரட்டும், பரவாயில்லை. யாருக்கும் செய்யாததை அல்லது யாருக்கும் திறக்காததை கர்த்தர் திறக்க வல்லமையுள்ளவர். இந்த வார்த்தையை கேட்டுட்டு எழுதிட்டு தயவு செய்து விட்டுறாமல், நீங்கள், நான் மற்றவங்களை சண்டே வர்றவங்கள பார்த்து சொல்கிறேன், நீங்கள் விட்டுறாமல் நீங்கள் இதை வைத்து நல்லா ஜெபியுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் இதை சொன்னீங்களாப்பா, வைத்து ஜெபியுங்க. கண்டிப்பாக கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்துவாராக. ரெண்டாவது, என்னோட பிரசங்கம் இது அல்ல, மூணாவது தலைப்பு என்னோட பிரசங்கம், அதனால் நான் வேகமாக வந்துட்டுருக்கேன். ரெண்டாவது, இந்த செங்கடலை திறந்தார். இந்த செங்கடல் திறந்த போது ரெண்டு கூட்டத்தார் பிரயாணம் பண்ணினார்கள். ஒன்று யாரு? இஸ்ரவேலர். இரண்டாவது யாரு? எகிப்தியர். கர்த்தர் செங்கடலை இரண்டு கூட்டத்தாருக்காகவும் திறந்தாரா அல்லது இஸ்ரவேலருக்காக மட்டும் திறந்தாரா? வெரி குட். இஸ்ரவேலருக்காக மட்டும் என்ன செய்தார்? திறந்தார். செங்கடல் ரெண்டாய் பிளந்த போது எகிப்தியர் என்ன நினைத்தார்கள் என்றால், நமக்காகவும் இந்த கதவு என்ன செய்யப்பட்டிருக்குது அல்லது கடல் என்ன செய்யப்பட்டிருக்கு? திறக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நினச்சி தான் உள்ளே போனாங்க. நடந்தது என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி அக்கறையில் போய் சேர்ந்தார்கள். ஆனால் எகிப்தியர் உள்ளே போனார்கள், மடிந்து போனார்கள். அப்போது இப்படி சொல்லுகிறேன், தேவன் யாருக்கு திறக்காத வாசலை எனக்கு திறக்கிறார் என்பது மட்டுமல்ல, எனக்காக மட்டுமே சில வாசலை திறக்க போகிறார். ஐயோ ஐயோ, ஹல்லேலூயா, ஆமென். அதில் இன்னொரு ஆளுக்கு அலோடு கிடையாது. இன்னொருவர் உரிமை பாராட்டுவதற்கோ அபகரிக்கோ சொந்தம் கொண்டாடுவதற்கோ உரிமை கிடையாது. செங்கடல் என்பது எகிப்தியருக்காக திறக்கப்பட்ட வாசல் அல்ல. செங்கடல் என்பது இஸ்ரவேலருக்காக மட்டுமே திறக்கப்பட்ட வாசல். வெரி குட். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். ரீபாலாபாதர பலஷிகதர கடரகதரமன. ஹல்லேலூயா, ஆமென். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் அவருடைய பிள்ளை என்றால், ஆமென், உங்களுக்காகவும் வாசலை திறக்க மாட்டாரு, உங்களுக்காகவே கர்த்தர் வாசலை திறப்பாரு. அதை இன்னொருவர் பிரயாணம் பண்ண கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. அதை இன்னொருவர் அபகரிக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய அவகாசத்தை இன்னொருவர் பறித்து கொண்டு போவதற்கு என் தகப்பன் அனுமதிக்க மாட்டாரு. இது உங்களுக்காகவே கர்த்தர் திறந்த வாசல், உங்களுக்காகவே கர்த்தர் செய்த கிரியை, நமக்காகவே கர்த்தர் செய்த யுத்தம். அதை இன்னொருவர் உரிமை பாராட்டுவதற்காகவோ அபகரிப்பதற்காகவோ சொந்தம் கொண்டாடுவதற்காகவோ கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா.
சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் கொண்டு போயிடுறாங்க, ஒன்றும் போகாது, தைரியமாக இருங்க. உள்ளே வந்துட்டாங்க, பரவாயில்ல. பின்னாடி வர்றாங்க, அவங்களுக்கு செங்கடலுக்குள்ளே வந்துட்டாங்க, சோர்ந்து போகாதுங்க. கர்த்தருடைய ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுவதை பார்ப்பீர்கள். கர்த்தர் மகிமைப்படுவதை நம்முடைய கண்கள் நிச்சயமாய் பார்க்கும். நாம் ஆராதிக்கிற இயேசு மகா பெரியவர், வல்லமையுள்ளவர். ஆண்டவரை நம்ம மூளைக்குள்ளே அடக்கி கொண்டு வந்துடாதுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஆண்டவர் சித்தமானால் நம்ம நாளையிலிருந்து அடுத்த ஒரு டாப்பிக்கை தியானிக்க போகிறோம். அதில் சில இதெல்லாம் கொண்டு வரோம். ஆண்டவரை பெருசாக நம்ம பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பெருசாக பார்ப்போம். ஏதோ டாக்டரை போலையோ இல்லைன்னா ஒரு பெரிய அரசியல் பொலிட்டிக்கல் லீடரில் அதை காட்டிலும் கொஞ்சம் பெரிய ஆளாக ஆண்டவரை பார்க்காதுங்க. ஆண்டவர் நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்டவர், நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டவர், நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டவர். அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் நம்முடைய சிந்தைக்கு மூளைக்கு நினைவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய கிரியைகளை நம்முடைய கண்கள் நிச்சயமாய் பார்க்கும். ஹல்லேலூயா. நான் இடையில போன வாரமாக அதுக்கு முந்தின வாரமாக சொன்னேன்னு எனக்கு தெரில. ஸ்தோத்திரம். தேவன் செய்த கிரியைகள் ஆதி எழுப்புதல் என்னன்னா ஆதி சபையிலே உண்டாகிற அனுபவம் வெளிப்படும். ஆதி சபையில் நடக்கிற ஒரு கிரியை என்னன்னா, தேவன் செய்கிற கிரியைகளை நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. புரியலன்னு நினைக்கிறேன். சத்தமாக எப்படின்னா, பரிசுத்தம் ஊற்றப்பட்டவும் ஜனங்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க. வந்த ஆட்கள் எல்லாரும் பல தேசத்துலேருந்து வந்தவங்க. இடநாள் வந்தவங்களுக்கு தெரியும், பல தேசத்துலேருந்து வந்தவங்க. அவங்க வந்து பார்க்கும்போது அவர்களுடைய சொந்த பாஷை இவர்கள் இந்த மேல் வீட்டில் உட்கார்ந்தவங்க எருசலேமில் உள்ளவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட புரிய முடியாது சொல்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆப்பிரிக்காக்காரன் இங்கே வந்து உட்காந்துட்டு தமிழ் பேசிகிட்டு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? இங்கே வந்துட்டு நம்ம நினைப்போம் அந்த ஆளுக்கு கல்லரும் அவருக்கு ட்ரெஸ்ஸிங்கு ஃபேஸை பார்த்தா இவர் ஆப்பிரிக்காரன் புரியுது. நம்ம நினைப்போம் இப்போ வாயை தந்தால் கசி பிசி வைப்பான்னு பார்த்தா அவர் ஹலோ பிரதர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது நமக்கு என்னடா ஆப்பிரிக்காக்காரன் தமிழ் பேசுகிறான், நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. அதே போல தான் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிற கிரியை எப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் என்றால் அதை நம்பவும் முடியாது, அதே நேரத்தில் நம்பாமல் இருக்கவும் முடியாது. கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமே. எப்படிப்பட்ட வாசலை திறந்தார்? யாருக்கும் திறக்காத வாசல். இஸ்ரவேலருக்காகவே கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுக்காகத்தான், அவர்களுக்காக மட்டும்தான். உங்களுக்காக திறந்த வாசலை நீ மட்டும்தான் பிரயாணம் பண்ண முடியும். அந்த நன்மையை நீ மட்டும்தான் அனுபவிக்க முடியும். இன்னொருவர் கை வச்சா அது ஆபத்து. மூன்றாவது, எப்படிப்பட்ட வாசலை திறந்தார் என்றால் ஒரே வார்த்தை சொன்ன பெரிய வாசலை கர்த்தர் திறந்தார். எப்படி சொல்லுங்க, எப்படிப்பட்ட வாசல்? ஏனென்றால் அங்கே பிரயாணம் பண்ணவர்கள் லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான. அப்போது லட்சக்கணக்கானவர் பிரயாணம் பண்ண நம்ம கதவுளவு இருக்கிற வாசல்லாம் வச்சா பரிதாபம், கியூவில் தான் வரணும். சோத்திரம். அடுத்து இங்கே பார்க்குறோம், நம்ம வாசித்தோம், அங்கே ரதங்கள் குதிரைகள் எல்லாம் உள்ளே ஓடுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இடுக்கமான வாசல் இல்லை, மிகப்பெரிய வாசல். எத்தனை ஆயிரங்களும் அதன் வழியாக பிரயாணம் பண்ண முடியும், எத்தனை லட்சங்களும் அதன் வழியாக பிரயாணம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பெரிய வாசலை தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் திறந்தார். சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க, பக்கத்தில் உள்ள கை கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய வாசலை கர்த்தர் திறந்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ பாஸ்டர் உற்சாகப்படுத்த கைத்தட்ட வைக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறான்னு நினைக்காதுங்க. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை கூட கீழே விழவே விழாது. நிச்சயமாக கர்த்தர் இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. நல்லா கையை தட்டி ஆண்டவரை ஒரு நிமிடம் கூட ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. பெரிய வாசலை திறந்தார் என்றாலோட அர்த்தம் ஒன்று மட்டும் சொல்லி நான் அடுத்த மூணாவது டாபிக் வந்துட்டு. பெரிய வாசலை கர்த்தர் திறந்தார் என்றால், அதாவது எப்படி சொல்ல, என்ன சொல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆள் துணி எடுக்க கூட்டிகிட்டு போகிறாங்க.
உங்களை துணி எடுக்க தாரோன்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா கொண்டு கையில் தந்துட்டு உனக்கு விருப்பப்பட்ட துணியெல்லாம் எடுத்துக்க, ஆனால் எத்தனை ரூபாய்க்கு எடுத்துக்க, 500 ரூபாய் எடுத்துக்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? சோத்திரம் நேராக அவரை பார்ப்போம். 500 ரூபாயில் என்னத்தை எடுக்க சோத்திரம், சரி 2 டவலையும் சோத்திரம். வேறு இனி ஒருத்தங்க 1 லட்சம் ரூபாய் கொண்டு கையில் தந்துட்டு போத்தீஸில் கொண்டு விட்டு உனக்கு இஷ்டத்துக்கு துணியெல்லாம் என்ன செஞ்சுக்க, எடுத்துக்க, இந்த 1 லட்சம் ரூபாய் உனக்கு தான் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? சோத்திரம். அந்த ஆளுக்கு கோடி நன்றி அப்பா, நீ கொஞ்சம் வெளியே மட்டும் நெல்லு, பில்லை மட்டும் நீ என்ன செஞ்சுக்க, பார்த்துக்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தான் ஆண்டவர் திறந்த வாசல், அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பை ரன் பண்ணு அப்படி கர்த்தர் வைக்காதபடி சுதந்திரமாய் விட்டு வீதியாய் கொஞ்சம் கூட சொல்ல போன மீதி எடுக்கத்தக்க அளவில் எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தக்க அளவில் கர்த்தர் வாசலை பெரிதாய் திறக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது அள்ளி அல்ல கொடுப்பது, கிள்ளி அல்ல கொடுப்பது. எப்படி கொடுக்குறாரு? வெரி குட். அள்ளி கொடு, அதாவது சுதந்திரமாய் தேவையான அளவில் மீதி எடுக்கத்தக்க அளவில் விடுதலையோடு வாழத்தக்க அளவில் கர்த்தர் கிருபை செய்கிறார். அதுவே பெரிய வாசல். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். அதாவது இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால் ஆண்டவர் கொஞ்சம் கூட செஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட இதை பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படி யோசிக்காத அளவில், அப்பா என்னால் எதிர்பார்க்க முடியாத அளவில் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்கிற அளவில் திறக்க செய்கிற நன்மை தான் பெரிய வாசல். எத்தனை நான் சொல்கிற வேடு ரொம்ப புரிந்தது? ஆமாம். இந்த 5 அப்பமும் 2 மீனை கர்த்தர் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் டேஸ்ட்டு பார்க்க கொடுக்கல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அப்போ எப்படி கொடுத்தாரு? போதும் போதும் சொல்கிற அளவில் கொடுத்தாரு. அது போக 12 கூடை நிறைய மீதி என்ன செய்தார்கள்? எடுத்தார்கள். அப்படின்னா நமக்கு தெரியும் பெரிய வாசல் என்றால் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அந்த மாதிரி அல்ல. ஆமை, இதற்கு நான் பாத்திரன் அல்ல, இதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல, இதை நான் சுதந்திரிப்பதற்கு நான் எவ்வளவேனும் தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லத்தக்க அளவில் தான் நன்மைகளை சுதந்திரிக்க செய்வார். அவருடைய கிரியைகள் வெளிப்படும். இப்போ புரிஞ்சவங்க சத்தமாய் ஒரு ஆமென். ஹல்லேலூயா. இனி வேகமாக சொல்லிடுறேன். வாசல் திறக்கணும்னா என்ன செய்யணும்? சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 1, எல்லாரும் சொல்லுங்க, எகிப்தை விட்டு, சத்தமாக சொல்லுங்க சொல்லுங்க, எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். நீ செங்கடல் திறக்கணும்னா நீ முதல்ல எங்கே வரணும்? எகிப்துக்குள்ளே இருந்துட்டு செங்கடல் திறக்கணும், செங்கடல் திறக்கணும்னா திறக்குமா? நீ முதல்ல செங்கடல் கிட்ட வா, முதல்ல அங்கேருந்து வெளியே வா. பாவத்தை விட்டு வெளியே வந்தால் அற்புதங்கள் நடக்கும். பாவத்தை விட்டு வெளியே வந்தால் வாசல்கள் திறக்கப்படும். இனி அல்லையிலே ஆமன் வராட்டாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டேன். அப்போது நான் எகிப்து செங்கடல் திறக்கணுன்னா எகிப்துக்குள்ளே இருக்கிற வரையிலும் செங்கடல் என்ன செய்யாது? திறக்காது. அதை ஆண்டவர் திறப்பார். அது உங்கள் வேலை இல்லை, அது அவருடைய கிரியை, அது அவர் செய்கிற யுத்தம். ஆனால் அவர் யுத்தம் பண்ணணுன்னா, அவர் கிரியை செய்யணுன்னா, அல்லது யாருக்கும் திறக்காத வாசல் திறக்கணும்னா, நமக்கான வாசலை கர்த்தர் திறக்கணும்னா, பெரிய வாசலை திறக்கணும்னா நான் எதை விட்டு வெளியே வரணும்? எகிப்தை விட்டு வெளியே வரணும். பாவத்தை விட்டு வெளியே. தேங்க்யூ. பாவத்தை விட்டு உள்ளே இருக்கிற வரையிலும் ஆண்டவரே திறங்கப்பா திறங்கப்பா, முதல் நீ வெளியே வா. ஸோ திறக்கிறது அவருக்கு வேலை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்கிறேன், பாவம் எனக்கான வாசலை திறக்க விடாதபடி அடைத்து வைத்திருக்கிறது. இந்த ஜெப நாட்களில் நம்ம கிரியை இப்படிலாம் இருந்தாலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சுத்திகரிப்புக்கும் பரிசுத்தத்துக்கும் நம்ம விட்டு கொடுப்போம். ஸோ உள்ளே இருந்துட்டு நான் சொன்ன வேர்டு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நடக்கும். ஆனால் நடக்கணும்னா நான் பாவத்தை விட்டு எகிப்தை விட்டு வெளியே என்ன செய்யணும்? வரணும். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சில முடிவுகளை எடுங்க. இந்த உபவாச ஜெப நாட்களை தீர்மானத்தை எடுங்க. இன்னும் நான் அன்போடு சொல்லுகிற வார்த்தை, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒருவர் கூட கம்யூனியன் சர்வீஸில் அட்டன் பண்ணாமல் எழுந்து போகக்கூடாது. அன்போடும் உரிமையோடு சொல்கிற வார்த்தை.
எந்த சந்தேகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாஸ்டர்கிட்ட வந்து பேசுங்க. ஒன்று. ரெண்டாவது, சோதரம் சரி பண்ண வேண்டியதை இந்த ஃபாஸ்டிங் பீரியடில் சரி பண்ணுங்க. இருதயத்தை தயவு செய்து கடினப்படுத்தாதுங்க. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஆண்டவர் நாட்களை தந்திருக்காரு, சரிப்படுத்துங்க. இல்லை பாஸ்டர் ஏதாவது சொல்லணுமா, அதை பற்றி சொல்லணுமா, சொல்லுங்கள். திரும்ப அன்போடு சொல்லுகிறேன், கண்டிப்பாக நம்ம ஃபாஸ்டிங்கில் இருந்து இது செய்கிறோம். கண்டிப்பாக கால் கழுவுதல், திருவிருந்து ஆறாலே அதற்குரியவர்கள் பங்கு பெற்றுத்தான் ஆக வேண்டும். மிஸ் பண்ணாமல் எழுப்பி போகவே கூடாது. இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. ஆமேன். பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. நாட்களை கத்த தந்திருக்கிறார், வாய்ப்புகளை கத்த தந்திருக்கிறார். தேவனிடத்தில் சரிப்படுத்துங்கள். அவரிடத்தில் சரணடைய வேண்டியதை சரணடையுங்கள். விட்டுவிட வேண்டியதை விட்டுவிடுங்கள். ஆயத்தப்பட வேண்டிய இடத்துல ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் ஆமேன் அதற்கான கிருபை தருவாராக. வாசல் திறக்கணும்னா எகிப்தை விட்டு வெளியே வந்து தான் என்ன செய்யணும், ஆகணும். ரெண்டாவது, எகிப்தை விட்டு வெளியே வந்தால் மட்டும் போதாது, நீ செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கணும். எதுக்கு முன்னாடி வந்து நிற்கணும் சொல்லுங்க? செங்கடலுக்கு முன்பு. செங்கடலுக்கு முன்பு. ஸோ எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டேன், செங்கடல் திறக்க நீ நில்லு, முதல்ல செங்கடலுக்கு முன்பாக வா. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ ஆவிக்கிற வாழ்க்கையில் நீ பிரயாணம் பண்ண வேண்டும். ஆவிக்கிற வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விட்டு வெளியே வந்தாச்சு, அல்லேலூயா, ஆமெனோ. அதெல்லாம் அடுத்த கட்டம் என்னவென்றால், நீ இன்னும் என்ன செய்யணும்? ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர வேண்டும். ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஆவிக்கிற வாழ்க்கையில் பிரயாணம் பண்ணு. நீ பிரயாணம் பண்ணும் போது கர்த்தர் உன்னை செங்கடலுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறார். நீ வந்து நில்லு. நீ செங்கடலை நீ திறக்க வேண்டாம், கர்த்தர் செங்கடலை திறப்பார். நாம் யுத்தம் பண்ண வேண்டாம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் கிரியை செய்ய வேண்டாம், கர்த்தர் கிரியை செய்வார். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடியும் போது அத்தனை பேரும் சொல்ல வேண்டிய ஒரு வேர்டு எதுவாக இருக்குன்னா, பாஸ்டர் இந்த ஜெப நாட்களிலே என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் வளர செய்தார். ஆமென். எல்லாருக்கும் எல்லாம் நம்ம இந்த ஜெபத்து வர்ற பிள்ளைகளுக்கு தெரியும், ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன சொல்ல டவுன் வளர்றதுக்காக தான் நம்மளோட ப்ரேயர் அதிகமாக இருக்கும். வளரணும், ஸ்பிரிச்சுவலில் வளருங்க, கதவுகள் திறக்கப்பட்டு தான் ஆகும். ஸ்பிரிச்சுவலில் டவுன் ஆச்சுன்னா திறக்கப்பட்ட கதவும். ஆமாம், ரொம்ப கவனம். எகிப்துக்குள் இருக்காத, வெளியே வா, பிரயாணம் பண்ணு. ஆவிக்கிற வாழ்க்கை நாட் சாட்டிஸ்ஃபைட், ஜெபிக்கிற அனுபவம் போதாதுன்னு சொல்லுங்கள். என் ஆவிக்கிற வாழ்க்கை போதாது, என் ஜெப அனுபவம் போதாது, இன்னும் நான் வளரணும். நான் இடநாள் ப்ரேயரில் சொல்லுறதுன்னு நினைக்கிறேன். ஆவிக்கிற வாழ்க்கை என்பது கடலை போன்றது, அதில் திருப்தி இல்லை. அதில் இன்னும் நாம் நாட்கள் ஆக ஆக வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆவிக்கிற வாழ்க்கை முன்னேறிக்கொண்டே இருக்கணும். இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறேன் நான், ஓகே அப்படின்னு நினைக்காதுங்க. இன்னும் கர்த்தர் வளரணும், வளர கிருபை செய்வாராக. ஆவிக்கிற வாழ்க்கை இன்னும் முன்னேற செய்வாராக. நீங்கள் முன்னேற 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 கதவுகள் திறக்கப்பட்டு தான் ஆகும். இப்போது செங்கடலுக்கு முன்னாடி வந்துட்டாங்க, முன்னேறிட்டாங்க. இப்போ செங்கடல் திறந்துச்சு. ஆனால் அதோடு முடியலை, இன்னும் அவங்க பிரயாணம் பண்ணி இப்போ அடுத்தது போகிறாங்க, மாறாவுக்கு போகிறாங்க. அப்போ பிரயாணம் பண்ணுறாங்க. இப்போ அங்கே கசப்பு தண்ணியாக இருந்துச்சு, மரக்களை வெட்டி போடுறாங்க, தண்ணி எப்படி மாறுகிறது? மதுரமாய். இப்போ அடுத்த பிரயாணம் பண்ணும்போது செங்கடல் திறந்ததை பார்த்தவர்கள் இப்பொழுது மதுரமாய் மாறினதை பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்னும் பிரயாணம் பண்ணும்போது தூதருடைய அப்பமாகிய வானத்தின் அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார், அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. இன்னும் பிரயாணம் பண்ணும்போது இன்னும் கண்மலிருந்து தண்ணீர் வருவதை பார்த்தார்கள். இன்னும் பிரயாணம் பண்ணின போது காடைகள் இறைச்சியாக வந்ததை பார்த்தார்கள். இன்னும் பிரயாணம் பண்ணின போது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரித்தார்கள். இது வளர்ச்சி.
அப்போ நீங்கள் வளர வளர கர்த்தர் வாசல்களை திறந்து கொண்டிருப்பார். இந்த ஜெப நாட்கள் ஒரு காரியத்தை தைரியமாய் சபையை பார்த்து சொல்லுகிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்கிற ஒரு நாட்களாய், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிற ஒரு நாட்களாய் இந்த ஜெப நாட்களை கர்த்தர் மாற்றுவாராக. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தோம் என்றால் நீங்கள் பயப்படாதிருங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எப்பேற்பட்ட வாசலம் திறக்கப்பட்டுதான் ஆகும். இந்த ஜெப நாட்களை தலைவலி மார்ச்சி கழுத்தல் அது இருக்கட்டும், அதை காட்டில் அதிகமாக கர்த்தர் இதை செய்வாராக. என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வளர செய்வார். என்னை சேர்த்து சொல்கிறேன், நான் உட்பட நீங்கள் உட்பட. ஆண்டவரே, ஒன்று என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக, பாவத்தை விட்டு வெளியே வர கிருபை செய்வீராக. ரெண்டாவது, இந்த ஜெப நாட்களில் நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் இன்னும் வளர செய்வீராக. எத்தனை பேர் ஏங்குறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கடல், செங்கடல், கதவு, வாசல் திறக்கப்பட்டு தான் ஆகும். நான் இன்னைக்கு இதில் ஜெபித்துட்டு இருக்கும் ஒரு வேடை அன்று இதோடு கூட கனெக்டாக சொன்னார். ஆமென். இனி உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் என்று ஒன்று இல்லாத அளவில், அடைக்கப்பட்ட வாசல் அல்ல, அடைக்கப்பட்ட அனைத்து வாசல்களையும் கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? மூன்றாவது, இதையும் சொல்லி முடிக்கிறேன், நம்ம கொஞ்சம் ஜெபிப்போம். யாத்திரா 14 அதிகாரத்தில் மோசேயை பார்த்து சொல்லுகிறாரு, என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன. 15 என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன. அடுத்து 16வது சொல்கிறாரு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை என்ன செய்து விடு? பிளந்து விடு. நல்லா கவனிங்க. என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜெபம் பரிகாரம் அல்ல. ஜெபம் பிரச்சனைகளுக்கு பரிகாரம், ஆனால் ஜெபம் மட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம். இங்கே ஆண்டவர் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எங்களை காப்பாற்று. மோசே ஆமென் ஸ்தோத்திரம் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருடைய கிரியை பார்ப்பீங்க. ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆனால் ஆண்டவரத்தில் வரும்போது ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிற, முறையிடுகிறான். மோசே சொல்கிற, ஆண்டவர் சொல்கிற, நீ எனக்கு முறையிடுகிறத, உன் கையில் நான் கோலை கொடுத்துருக்கேன்டா. உன் கையில் நான் என்ன கொடுத்துருக்கிறேன்? கோலை கொடுத்துருக்கிறேன். அதை எடுத்து சமுத்திரத்தை என்ன செய்து விடு? பிளந்து விடு, பிளந்து விடு. நீங்கள் அதன் வழியாக வெட்டாந்தரையிலே நடந்து போவீர்கள். கர்த்தர் போக வைத்தார். நான் இப்படி சொல்கிறேன், ஒன்று பாவத்தை விட்டு வெளியே வந்தாச்சு, அடுத்து ஆவிக்கிற வாழ்க்கையில் பிரயாணம் பண்ணுகிறோம், முன்னேறி கொண்டு இருக்கிறோம். அபிஷேகத்தை தருகிறாரு, கிருபைகளை தருகிறார், வல்லமையை தருகிறாரு. நீ அதை கிருபையும் வல்லமை வைத்துக்கிட்டு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்றாத. உனக்கு தந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்து, உனக்கு தந்த கோலை நீ பயன்படுத்து. அல்லேலூயா. கோலை கையில் வச்சுக்கிட்டு ஆண்டவரேன்னு கூப்பிடாத. கோலை, தந்த கோலை எடுத்து நீ பயன்படுத்து. நீட்டு நீட்டு. செங்கடல் திறக்க பிளந்துதான் ஆகும், வாசல் திறக்கப்பட்டு தான் ஆகும். தேவ பிள்ளைகளே, அதிகாரத்தை இயேசு நாமத்தை பயன்படுத்துங்க. கெஞ்சுகிறது ஒரு லெவல், ஆண்டவரே தாங்கப்பா, கெஞ்சுகிறது ஒரு லெவல். பிள்ளை என்கிற ஆசீர்வாதம் என்பது கெஞ்சுகிறது அல்ல, சுதந்தரித்தல். சுதந்தரித்தல் உரிமையோடு பயன்படுத்தல். கேளுங்க, எனக்கு இதை செய்வீரா செய்ய மாட்டீரா? நீ செய்யத்தான், நான் உங்கள் பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக. ஹல்லேலூயா. நீ பெற்றோர் உங்கள்கிட்ட கேட்க, அம்மா சோறு தாங்கன்னு. நீங்கள் தரலைன்னா நீங்கள் உறங்கி கிடக்கும்போது ஆமை பானையில் இருக்க சோறை காணாது, அங்கே வைத்துக்கொள்ள போகும். இன்னொரு வீட்டில் போய் செய்ய மாட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது. ஆமென். நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளோ சுதந்திரம் இருக்குன்னா பரலோக அப்பாவிடத்தில் உரிமையை பாராட்டுவதற்கு நமக்கு யார் சொன்ன அதிகாரம் இல்லை. சிலது உரிமையோடு இயேசுவின் நாமத்தில் சுகத்தை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். சுகம் என்பது பிள்ளையினுடைய அப்பம். ஆமென். சில நன்மைகள் அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு தந்திருக்கிறாரு. இப்படி சொல்கிறேன், அந்நிய பாஷை நமக்காக வாசலை திறக்கிற திறவுகோல். அந்நிய பாஷை, அந்நிய பாஷையில் ஒருவன் அதிகமாக ஜெபிக்கிறான்னா அவன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். அவனுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. அதிகாலை ஜபத்தில் வர்றவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாக்கியசாலிகள், பிள்ளைகளை வைத்துக்கிட்டு நீங்கள் வர்றதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். உங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அதிகாலை ஜபங்களில் அந்நிய பாஷையிலே ஜபம் நடக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. முழங்கால நிற்பாங்க பிள்ளைங்க, நின்று துதி. அது எனக்கு முன்பாக அடைக்கிற வாசலை திறக்கிற ஒரு திறவுகோல். அது அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். சில நேரம் பிரேயரில் நான் சொல்லுவேன், தீர்க்க தரிசனம் ஆண்டவர் வார்த்தை தான் தமிழில் பேசுங்க. நம்ம அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். கர்த்தர் அந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாய் செய்யத்தான் போகிறார். நீங்கள் தீர்க்க தரிசனிகள் எல்லாம் பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கும்போது, சில இடங்களிலே ஆண்டவர் சொல்லி இவங்க சொல்லுவாங்க. சில இடங்களில் அவங்க ஒன்றும் ஆண்டவர் சொல்ல மாட்டேன், இவங்களே சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது அப்படியே நடக்கும். ஆமென். ஏன்னா அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. பேதுரு பிரவி சப்பானிட்ட போய் ஆண்டவர் சொல்லலை, நீ அவனை எழுப்பி நடக்க வேண்டும். ஆனால் இவன் அவனை பார்க்குறான். உன்னை சொல்கிறேன், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு நாமத்தை எழுந்து அங்கே கட்டளையிடுகிறான். அதிகாரத்தை ஏசப்பா நடக்க வைங்கப்பா, எழும்ப வைங்கப்பா, அப்படி ஜெபம் பண்ணலை. அதிகாரத்தை பயன்படுத்தினான். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அவன் எடுத்து நடந்தான். சோத்திரம். 40 வருஷ சப்பானி சுகத்தை பெற்றுக்கொண்டான். அதிகாரத்தை பயன்படுத்துங்க சபையை. கர்த்தர் உங்களுக்கு இயேசு நாமம் என்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். சில நேரம் சொல்லி, இயேசுவின் நாமத்து விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்து நன்மைகள் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் கற்பங்கள் திறக்கப்படுவதாக. அதிகாரத்தை பயன்படுத்து, வாசல் திறக்கப்படும். ஆமென். தபித்தாளுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு பேதுரு, ஆண்டவரே தபித்தாளை உயிரோடு எழுப்புங்கப்பா. ஜெபம் பண்ணல, அதிகாரத்தை பயன்படுத்த. தபித்தாளே எழுந்துரு, அவ்வளோதான், முடிஞ்சு. எழும்பி ஆண்டவர் எழுப்பிட்டார். லாசரு கல்லறை தோட்டத்துக்கு முன்னாடி இயேசு, பிதாவே இவனை வெளியே கொண்டு வார சோத்திரம் சொல்லலை, அதிகாரத்தை பயன்படுத்தினார். லாசருவே வெளியே வந்து, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, நீ அவருடைய பிள்ளை என்றால் அவருக்கு உங்கள் மேல் அவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். இன்னும் சில வாசல்கள் திறக்கப்படாததுக்கு காரணம், நீ வெளியே வந்துட்டா, ஆவிக்கு வளர்ந்துட்டா, ஆனால் இன்னும் நீ அதிகாரத்தை பயன்படுத்தலை. உன் கையில் கோலை தந்திருக்கிறாரு, என்ன செஞ்சிட்டு இருக்கிற? நீட்டு மோசே கோலை கையில் வச்சுட்டு, ஆண்டவரே கூப்பிடாத, முறையிடுகிறது. இன்னும் சொல்கிறேன், சில ஜபம் ஆண்டவரை கோபப்படுத்துது. ஹலோ, மோசே ஜெபித்தான், ஆண்டவரே அற்புதம் செய்யும். ஆண்டவர் கோபப்பட்டார். என்னை நோக்கி முறையிடுகிறது கோபப்பட்டு. கோலை நீட்டடா, உனக்கு செங்கடலை நான் திறக்க பண்ணுறேன், நீங்கள் நடந்து போவீர்கள். உடனே நான் கோலை நீட்டினார், காற்றை வீச பண்ணினார், கடலை திறந்து விட்டார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சிலரை பார்த்து கத்த தெளிவாக சொல்லுகிறார், உன் அதிகாரத்தை நீ பயன்படுத்து, செங்கடல் திறக்கப்படும். ஆமென். பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிங்க. என் பிள்ளை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அது நான் வேணும், ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்து. சொல்லுங்க, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், என் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பார். அதிகாரத்தை பயன்படுத்துங்க, அது நிச்சயமாய் நடக்கும். கோலை இன்னைக்கு அநேகர் கையில் கோலை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு வெளியே எடுங்க, பயன்படுத்துங்க. இந்த பகல் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிற பகல். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இந்த 14வது நாளிலே எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ. நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். சில வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா. நான் வேறொரு வார்த்தையாக்கும் பேசுவதற்காக தீர்மானம் நினைத்து வைத்திருந்தேன். நேற்றுக்கு பகலில் தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை என்னோடு இடைபட ஆரம்பித்தார். அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். திறப்பா இயேசுவின் நாமத்தில் கோலை பயன்படுத்து. சபையை கோலை பயன்படுத்து. அந்நிய பாஷை அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு இன்னும் கெஞ்சிட்டு இருக்காது. அதிகாரத்தை பயன்படுத்து. கட்டளையிடு.
கட்டளையிடு, கட்டளையிடு. அவன்கிட்ட கேட்குற என்ன நோக்கி முறையிடுகிறது என்ன? உன் கையில் தானே கோலை தந்திருக்கிறேனே, கோலை உன் கையில் அப்புறம் நான் எதுக்கு தந்தேன்? கோலை கையில் வைத்துட்டு நீ முறையிடாத. வாசல் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாசலை திறங்கப்பான்னு சொல்லாதுங்க. இயேசுவின் நாமத்தில் வாசல் திறக்கப்படுவதாக. கட்டளையிடுங்க, கட்டளையிடுங்க. கோலை கரத்தில் எடுங்க, கோலை கரத்து. மோசே கோலை கரத்தில் எடு, கோலை கரத்தில் எடு. கர்த்தர் பலமா கிரியை செய்வாராக. நமக்கா யுத்தம் பண்ணுவா, செயல்படுவா, அவர் மகிமைப்படுவா. ஹல்லேலூயா. யாருக்கு திறக்காத வாசல்? எனக்கென்றே வாசலை திறக்கிறா, பெரிய வாசலை திறக்கிறா. ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு வெளியே வா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயாணப்பட முன்னேறு. ஆமென். அதிகாரத்தை பயன்படுத்து, வாசல் திறக்கப்படும். கோல ஓங்கு, கோல ஓங்கு. ராகாமான ஷாபாலா பாலா. இயேசுவின் நாமத்தில் ஆத்துமாக்கள் வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். தரித்திரங்கள் மாறுவதாக. எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. பாஸ்டருக்கு சத்தத்தை கேட்காதுங்க. ஜோம் பண்ணுங்க, வாயை திறந்து. இயேசுவின் நாமத்தில் சில ஊற்று கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். போன வாரம் கர்த்தர் நம்மோடு சொன்னார், அடுத்த சண்டை இந்த மாதிரி இருக்காதுன்னு. ஆனால் இந்த பகல் வேளையில் இன்னும் சொல்லுகிறார், இனி அடுத்த சண்டை இதை காட்டிலும் மகிமையாக இருக்க போகும். இப்பொழுது இருக்கிற சண்டையை போல அடுத்த சண்டை இருக்காதுன்னு கர்த்தர் தெளிவாக இடைபடுகிறார். அதிகாரத்தை பயன்படுத்துங்க, அதிகாரத்தை பயன்படுத்துங்க. ஊடாபாலா ஷம்கானா மஹம்தனா ரேபாலா. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு ரெண்டு அந்நிய பாஷை பேசுகிறவங்க அந்நிய பாஷை ஜோம் பண்ணுங்க. கண்ணை திறக்காதுங்க, கண்ணை திறக்காதுங்க. வெரி குட். ஷம்தனா லபலா. ஒரு 3 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன், 3 நிமிஷத்தில் முடிக்கிறேன். ரே ரே இது உன்னுடைய சீசன். ஆமென், உங்களுடைய சீசன். ரீ காலா ஷ. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வாசல்கள் திறக்கட்டும். ஆமே, வாசல்கள் திறக்கப்பட்டும். செங்கடலை திறந்த கர்த்தர். ஆமே, ஆமே. சில வாசல்களை திறப்பீராக, யுத்தம் பண்ணுவீராக, கிரியை செய்வீராக. செயல இருக்கிற பின்னாடி இருக்க தகப்பன்மார்களும் ஜெபம் பண்ணுங்க. அதிகாரத்தை பயன்படுத்துங்க, அதிகாரத்தை பயன்படுத்துங்க, அதிகாரத்தை பயன்படுத்துங்க. ஆமே, நான் ஆவில உணர்கிறேன். சிலர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்குள்ளே பிரயாணம் பண்ணினார்களோ அதே போல ஆமென் சிலரை கத்த பிரயாணம் பண்ண வைக்கிறார். ஆமென், ஆமென். செங்கடலுக்கு முன்னாடி நின்ற நீங்க இப்ப செங்கடலுக்கு ஆமென் உள்ள போயிட்டீங்க. கத்த பிரயாணம் பண்ண வைக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். மனோஜ் பிரயாணம் பண்ணுகிறார். ஆமென். எங்க பிள்ளைங்க, எங்க சபை மக்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஒவ்வொருவரும் பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஒவ்வொருவரை கத்த பிரயாணம் பண்ண வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பிரயாணமான வைக்கிறார். கர்த்தர் பிரயாணமான வைக்கிறார். செங்கடலுக்கு முன்பாக நின்ற நம்மை செங்கடலுக்கு அடுத்து கர்த்தர் கால் எடுத்து வைக்கிறாரு. கால் எடுத்து வைக்கிறாரு. கால் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. சோதரம் 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 சோதர சூழ்ச்சிகள். ஆமே, எகிப்திய செத்து கடப்பதை இஸ்ரவேலர் கண்டார்கள். சத்துரு செத்து கடப்பதை நம்முடைய கண்கள் காணும். தேவனுடைய மகத்தான கிரியைகளை நம்முடைய கண்கள் காணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவதை நம்முடைய கண்கள் நிச்சயமாய் பார்க்கத்தான் போகிறது. இயேசுவின் நாமத்தில் இது நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. எனக்காக யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார். எனக்காக கிரியை செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நான் ஆராதிக்கிற இயேசு. அவர் எனக்காய் யுத்தம் செய்வார். அவர் எனக்காய் கிரியை செய்வார். கதாவே ஷபாலகதனா. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஒரு விஷயம் கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இன்றைக்கு ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்துவோம். கர்த்தர் சுதந்தரிக்க வைப்பாராக. சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர்.
ஹல்லேலூயா. பின்னாடி அந்த காணிக்கப்பட்டி நோட்டீஸ் இருக்கிறது, எடுத்துகிட்டு போங்க, பிரயாசப்படுங்க. இந்த வாரமும் நான் மற்றவங்களை சொல்கிறேன், ப்ரேயருக்கு இதுவரை வராதவங்களை சொல்கிறேன், கிடைச்ச செக்ஷனை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த 3 மணி நேரம் அப்பாவுடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருப்பதற்கு கலிகூற கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் தொடர்ந்து எங்கள் மத்தியில் மகிமைப்படட்டும். உம்முடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, சபை மக்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தருடைய மகத்தான கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்த எங்களுக்காக சில வாசல்களை கர்த்தர் திறந்து விட்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. வந்த அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதியும். நாளை முதல் நடக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.